மீன் வளமும் விவசாயமும் இணைந்து செய்யப்படும் முறை உலகளவில் அக்வாபோனிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது நவீன தொழில்நுட்ப விவசாய முறைகளில் மிகவும் பிரபலமானதும் அதிக லாபம் தரக்கூடியதும் ஆகும். இயற்கையில் நடைபெறும் சுற்றுச்சூழல் சுழற்சியைப் போலவே இந்த முறையிலும் மீன் வளர்ப்பு மற்றும் செடி வளர்ப்பு ஒன்றோடொன்று சார்ந்தவையாக செயல்படுகின்றன. இந்த முறையின் அடிப்படை சிந்தனை என்னவென்றால், மீன்கள் உற்பத்தி செய்யும் கழிவு நீரில் செடிகள் வளர்வதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கும். அந்த ஊட்டச்சத்து கொண்ட நீரை செடிகள் உறிஞ்சி வளர்கின்றன. மீண்டும் அந்த நீர் சுத்தமாக மீன்களுக்கு திரும்ப வழங்கப்படுகிறது. இவ்வாறு ஒரு இயற்கைச் சுழற்சி உருவாகிறது. முதலில் மீன் வளர்ப்பு குளம் அமைக்கப்படுகிறது. அந்த குளத்தில் கெமிக்கல் இல்லாமல் சுத்தமான நீர் நிரப்பப்பட வேண்டும். மீன்கள் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜன் அளவு, நீரின் வெப்பநிலை, சுத்தம் ஆகியவை சரியாக இருக்க வேண்டும். மீன்கள் உற்பத்தி செய்யும் கழிவுகள் நைட்ரஜன் சேர்மங்களாக மாறுகின்றன. அவற்றை நேரடியாக நீரில் விட்டால் மீன்களுக்கு நச்சு ஆகும். ஆனால் அதே நேரத்தில் செடிகளுக்கு அவை ஒரு சிறந்த உரமாக பயன்படும். எனவே அந்த நீரை செடிகளின் வேர் பகுதிக்கு பம்ப் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு செடிகள் அந்த ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிக் கொண்டு ஆரோக்கியமாக வளரும். இந்த முறையில் மண்ணே தேவையில்லை. ஹைட்ரோபோனிக்ஸ் போலவே தண்ணீரை அடிப்படையாகக் கொண்டு செடிகள் வளரும். வெறும் கற்கள் போன்ற வளர்ப்பு ஊடகங்கள் மட்டும் போதும். இவை செடிகளின் வேர்களுக்கு பிடிப்பை அளிக்கின்றன. அதே நேரத்தில் நீரில் உள்ள நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் செடிகளுக்கு சுலபமாக கிடைக்கின்றன. இதனால் மிக வேகமாக வளர்ச்சி ஏற்படும். மீன்களின் ஆரோக்கியமும் இந்த முறையில் மிக முக்கியமானது. ஏனெனில் மீன்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு தரமான உணவு அளிக்க வேண்டும். மீன்களுக்கு அளிக்கும் உணவு மற்றும் அவர்களிடமிருந்து உண்டாகும் கழிவு இரண்டுமே இந்த சுழற்சியை இயக்கும் சக்தியாகும். எனவே மீன் வளர்ப்பையும் செடி வளர்ப்பையும் சமநிலையாக பராமரிக்க வேண்டும். இந்த முறையில் அதிகமாக வளர்க்கப்படும் மீன்கள் திலாபியா, கத்லா, ரோஹு, கேட்பிஷ், பாசா போன்ற இனங்களாகும். இவை விரைவாக வளரக்கூடியவை. அவற்றை சந்தையில் விற்பனை செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும். மறுபுறம் காய்கறிகள் மற்றும் மூலிகைகள் போன்றவற்றையும் இம்முறையில் வளர வைக்க முடியும். குறிப்பாக தக்காளி, பச்சை மிளகாய், கீரை வகைகள், வெள்ளரி, வெண்டை, லெட்டூஸ், புதினா போன்றவை மிகவும் விரைவாக வளரும். இதனால் ஒரே நேரத்தில் 2 விதமான வருமான வாய்ப்பு உருவாகிறது. இந்த தொழில்முறை சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்ததாகும். தண்ணீர் பயன்பாடு குறைந்திருக்கும். சாதாரண வயல்வெளி விவசாயத்தில் 100 லிட்டர் தண்ணீர் தேவைப்பட்டால் அக்வாபோனிக்ஸ் முறையில் 10 லிட்டர் மட்டுமே போதுமானது. அதாவது 90% தண்ணீர் சேமிக்க முடியும். மேலும் வேதியியல் உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் எதுவும் தேவையில்லை. எனவே பெறப்படும் பயிர்கள் முழுக்க இயற்கையான, ஆரோக்கியமான, ஆர்கானிக் தன்மையுடையதாக இருக்கும். இந்த முறையில் முதலீடு சிறிது அதிகமாக இருக்கலாம். ஏனெனில் நீர் பம்ப், பைப்லைன், டேங்க், செடிகளுக்கான வளர்ப்பு இடங்கள், ஏரேஷன் முறைமை, மின்சாரம் போன்ற வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் ஒருமுறை அமைத்துவிட்டால் தொடர்ந்து நல்ல லாபத்தை அளிக்கும். ஏனெனில் ஒரே நீரில் மீண்டும் மீண்டும் பயிரிட முடியும். மேலும் சந்தையில் ஆரோக்கியமான காய்கறிகளுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் மீன் உற்பத்திக்கும் பெரிய சந்தை உள்ளது. இது நகரப்புறங்களில் மிகவும் சிறப்பாகச் செய்யக்கூடிய முறை. கட்டிடம் மேல்தளங்களில், பிளாஸ்டிக் டேங்களில், சிறிய நிலப்பரப்பில் கூட இந்த முறையை பயன்படுத்தி தொழில் தொடங்க முடியும். ஒரு குடும்பம் தங்களுக்கு தேவையான காய்கறிகளையும் மீன்களையும் இம்முறையில் எளிதாக பெற முடியும். அதேபோல் வணிக ரீதியாக செய்தால் மாதந்தோறும் நிலையான வருமானம் கிடைக்கும். அரசாங்கமும் பல்வேறு தனியார் நிறுவனங்களும் இந்த முறையை ஊக்குவிக்கின்றன. பயிற்சி முகாம்கள், நிதியுதவி, மானியங்கள் ஆகியவை வழங்கப்படுகின்றன. இளம் தலைமுறையினர் விவசாயத்தில் ஆர்வம் கொள்ளவும், சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறைகளை கற்றுக்கொள்ளவும் இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது. மொத்தத்தில் பார்க்கும்போது மீன்வளமும் விவசாயமும் இணைந்த அக்வாபோனிக்ஸ் முறை எதிர்காலத்தின் விவசாயம் என்று சொல்லலாம். குறைந்த தண்ணீர், குறைந்த நிலப்பரப்பு, அதிக உற்பத்தி, இரட்டை வருமானம் ஆகிய நன்மைகள் காரணமாக இதற்கு உலகளவில் மிகுந்த முக்கியத்துவம் கிடைத்துள்ளது. இந்தியாவிலும்
குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இதை பரவலாக கடைபிடிப்பதன் மூலம் விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை மக்கள் பெறவும் முடியும்.